சாலையில வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில வந்த முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு, மறிச்சு இது பண்ணதுக்கு, அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க. அப்படி இந்த ஞானசேகரனை நீங்க என்னென்ன பண்ண, எதுக்கு பண்ண, எவ்வளவு நாள் அது நடக்குது, யார் யார் இதை பண்ணீங்க, ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்தீங்கன்னு அவர் கைது பண்ணிட்டீங்களா? அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில மக்களுக்கு சொல்லல? ஆம்ஸ்டாங் கொலையில அத்தனை பேரை கைதிகளை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க, வண்டியில ஏத்திட்டு வரீங்க, இறக்கிட்டு வரீங்க. 3 பேரை சுட்டு கொன்னுட்டீங்க. ஏன் சுட்டீங்க? அந்த கொலையில நேரடி குற்றவாளிகளா? குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டோம்னு. நினைச்சா சுட்டு போட்டு போயிருவீங்க 3 பேரை, கேட்க ஆள் இல்ல. அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்டாங்னு ஒரு தலைவனை நீங்க, ஆம்ஸ்டாங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்ல, ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்களை, படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்கறீங்க. ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமா வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல. அந்த கைதி பேசியிருக்கானா? இந்த வாக்குமூலம் இதனால கொன்னோம்னு காரணம் சொல்றான், இந்த நோக்கத்துக்காக கொன்னோம்னு சொல்றான், இவங்க சொல்லி நாங்க கொன்னோம்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்துறீங்களா? நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க, நினைச்சா மறைப்பீங்க. 1000 கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில் ஊழல், அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை அந்த 1000 கோடி ஊழலை எடுத்து போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சீங்க, அதனாலதான் உள்ள வச்சீங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே, சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க, 1000 கோடி ஊழல் தெரியுது, அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேல பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா, சீரமைக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்ல, அது மத்திய அரசு தான் எடுக்கணுமா? இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில், நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு? அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க. நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்கறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி, கட்சி ஆட்சிகள் தான். அப்ப கொடுக்கிறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதிவாரி இடஒதுக்கீட கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது எண்ணிக்கை, அது இவ்வளவு, இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்தீங்களே, உங்க தயவுலே பல ஆட்சிகள் நடந்ததே. அப்ப இந்த உரிமையை பெற முடியல. பீகார்லாம் அப்படி மத்திய அரசு சாட்சி விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருந்துச்சா? இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது, உடனே எடுக்குது. ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்படி களைச்சிட்டு அழிச்சிட்டு புதுசா ஒப்பனையை போட்டு புது நடிகரா வந்துடுறது. என்னது?